அன்பர்களே, இன்று சனிக்கிழமை கல்பாக்கம் ஸ்ரீ பாண்டுரங்கர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் சென்னையிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கத்திற்கு சற்று முன்னால் வலப்புறம் புரியும் சாலையிலே உள்ளது. மராட்டிய மாநிலத்தில் பண்டரிபுரம் பாண்டுரங்கர் கோவிலைப் போல 500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தமிழகத்தின் முதல் பாண்டுரங்கர் திருக்கோவில் இது. 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலை கட்டினார். கிருஷ்ணதேவராயரின் சகோதரர் ராமராயர் ஒரு முறை பண்டரிபுரம் சென்று பாண்டுரங்கரை சேவித்தார். அந்த கோவிலின் அழகையும் பாண்டுரங்கரின் பொலிவையும் கண்டு தனது ஊரில் அதேபோல் பாண்டுரங்கர் ஆலயம் கட்ட விரும்பினார். இறைவனையும் தான் கட்டவிருக்கும் கோவிலில் எழுந்தருள வேண்டும் என பிரார்த்தித்தார். இறைவன் அசரீரியாக, நான் கோவில் கொண்டுள்ள இடத்தில் எவருக்கேனும் பாகவத அபசாரம் நேருமானால் அக்கணமே அங்கிருந்து வெளியேறிவிடுவேன் என நிபந்தனை விதித்தார். உடன்பட்ட ராமராயர் மகிழ்ச்சியோடு ஊர் திரும்பி விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாகிய ஹம்பியில் பாண்டுரங்கர் கோவிலை எழுப்பினார். பாண்டுரங்கர் பக்தராகிய பானுதாசர் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனை காணவில்லையே என ஊர் ஊராக தேடி இழந்து ஹம்பியில் கண்டு மகிழ்ந்து பாண்டுரங்கரை மகிழ்ச்சியோடு தழுவிக்கொண்டார். அவரது கழுத்து முத்துமாலை தாசரின் சட்டைப்பையில் விழுந்தது. மாலையை காணாத ராமராயர் பானுதாசரை சோதனையிட அவர் பிடிபட்டார். பானுதாசரின் பெருமையை உலகறிய செய்ய பாண்டுரங்கர் பாகவத அபசாரம் நடந்ததால் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அதனால் அந்த கோவில் சிதிலமடைந்தது. அதனால் ராமராயர் தமிழகம் வந்து பாண்டுரங்கருக்காக கட்டிய முதல் கோவில்தான் கல்பாக்கம் விட்டலாபுரம் இந்த கோவிலாகும். அதனால் ஊர் பெயரும் விட்டலாபுரம் என பெயர் பெற்றது. இந்த கோவில் கட்டப்பட்டு 200 ஆண்டுகளுக்கு பிறகு அந்நியர் படையெடுப்பு, இயற்கை சீற்றம் போன்றவைகளால் மக்கள் ஊரை விட்டு செல்லும் போது பாண்டுரங்கர் விக்கிரகத்தை வைகாசியம்மன் கோவில் குளத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பின் சகஜ நிலை ஏற்பட்டதும் ஊர் திரும்பினர். 75 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர் ஒருவர் கனவில் பாண்டுரங்கர் தோன்றி தான் இருக்கும் இடத்தை உணர்த்தினார். அவரும் குளத்திலிருந்து விக்கிரகத்தை எடுத்து ஒரு கீற்று கொட்டகையில் பிரதிஷ்டை செய்தார். பின்னர் ஆலயம் சீரமைக்கப்பட்டு இன்று கோவில் பொலிவோடு உள்ளது. வரலாறு சொல்லும் கல்வெட்டுக்கள் இங்கே உள்ளன. கருவறையில் பாண்டுரங்கரும் எதிரே கருடாழ்வாரும் உள்ளனர். கோவிலை சுற்றி அழகிய மலர் செடிகள் உள்ளன. இந்த கோவிலுக்கு வந்து பாண்டுரங்கர் முன் அமர்ந்து ராமநாம தியானம் செய்தால் மன சஞ்சலங்கள் நீங்கி அமைதி கிட்டிடும். இங்கு ருக்மிணி சத்யபாமாவுடன் 5 அடி உயரத்தில் இடுப்பில் கை வைத்தபடி நிற்கும் பாண்டுரங்கர் கொள்ளை அழகு. தாயார் சந்தானலட்சுமி தனி சன்னதியில் உள்ளார். ஆஞ்சநேயர், சீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், ராமானுஜர், விஸ்வக்சேனர் சன்னதிகளும் உள்ளன. நலமெல்லாம் அளிக்கும் கல்பாக்கம் விட்டலாபுரம் பாண்டுரங்கரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் பக்தவத்சலாய வித்மகே பாண்டுரங்காய தீமகி தன்னோ விட்டல பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய.